என் மனைவி எனக்கு மட்டும்தான் கண்ணியமா இருக்கிற பல புருஷன்களுக்கு மத்தியில இங்க ஒருத்தர் தன்னுடைய மனைவியை நிர்வாணமாக்கி வீடியோ கால்ல பல ஆண்களுக்கு விருந்தாக்கி இருக்காரு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இங்க புரோக்கர் ஆனது எப்படி? ஆபாச செயலியில் காதலியை நிர்வாணமாக தோன்ற வைத்து காசு பணம் சம்பாதித்த குரூர காதலனை பகாசுரன் திரைப்படத்தில் பார்த்து மிரண்டிருப்போம். காதலனே காதலியை பசப்பி இப்படி கோரச் செயலை செய்ததைப் போல நிஜத்தில் ஒரு கணவன் தனது மனைவியை நிர்வாண வீடியோ கால் செய்ய தூண்டியிருக்கிறார். அப்படி கணவனின் கட்டாயத்தால் நிர்வாண வீடியோ கால் பேசிய மனைவிக்கு இன்று வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்டது. கொரோனா காலம் நோயை மட்டுமல்ல, பல விபரீதங்களை மக்களிடையே கொண்டு வந்து விதைத்தது. அதில் ஒன்றுதான் விர்ச்சுவல் பாலியல் தொழில். ஆபாச செயலியில் நிர்வாணமாக தோன்றுவது. இளம் பெண்கள் மட்டும் இன்றி பல இல்லத்தரசிகளும் இந்த தொழிலுக்குள் களம் இறங்கினார்கள். அதுவும் கட்டிய கணவனின் உறுதுணையோடு. பல ஆடவர்கள் டைமண்ட் சப்ஸ்கிரிப்ஷனோடு காசுகளை வாரி கொட்டியதால் கணவன்களே கேமராமேனாக மாறி மனைவியை ஆபாச படம் பிடித்து பல ஆண்களுக்கு படையல் போட்டனர். அதில் வரும் பணத்தை வைத்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தனர். பல பெண்கள் கணவன்களின் கட்டாயத்தின் பெயரிலேயே இந்த விர்ச்சுவல் பாலியல் தொழிலுக்குள் தள்ளப்படுகின்றனர். அப்படி ஒரு கணவன்தான் முனிரத்தினம். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள குப்பம்பாதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணுடன் திருமணமாகி பிள்ளைகள் உள்ளனர். கூலி வேலைக்கு சென்று கொண்டிருந்த முனிரத்தினத்தின் பிழைப்பை கொரோனா முடக்கி போட்டிருக்கிறது. இணையத்தில் ஆபாச படம் பார்க்கும் பழக்கம் கொண்ட முனிரத்தினம் பல பெண்கள் ஆபாச செயலியில் நிர்வாணமாக தோன்றி நிறைய பணம் சம்பாதித்ததை கண்டுள்ளார். அப்போதுதான் அவருக்கு அந்த குரூர யோசனை தோன்றியிருக்கிறது. கட்டிய மனைவியை நிர்வாணமாக தோன்ற வைத்து பணம் பார்க்க திட்டம் போட்டிருக்கிறார். இதனால் மனைவியிடம் இந்த தொழிலை பற்றி கூறியுள்ளார். ஆனால் அதற்கு அந்த பெண் சம்மதிக்கவில்லை. கணவனை தவிர வேறு யாருக்கும் தனது உடலை காண்பிக்க மாட்டேன் என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். ஆனால் முனிரத்தினம் விடவில்லை. வீடியோ காலில் நிர்வாணமாக தோன்றச் சொல்லி மிரட்டியிருக்கிறார். சாப்பாடு கொடுக்காமல் அறைக்குள் பூட்டி வைத்து அடித்து துன்புறுத்தியுள்ளார். போதாத குறைக்கு குழந்தைகளை கொண்டு விடுவதாகவும் மிரட்டியிருக்கிறார். இதனால் பயந்து போன அந்த பெண் கட்டாயத்தின் பேரில் இந்த தொழிலுக்குள் வர சம்மதித்திருக்கிறார். உடனே ஆபாச செயலியில் மனைவியை நிர்வாணமாக வீடியோ காலில் பேச வைத்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்துள்ளார் முனிரத்தினம். அந்த நிர்வாண வீடியோக்கள் பல ஆபாச செயலிகளில் பரவி இருக்கிறது. இதனால் தினமும் கஸ்டமர்கள் குவிந்திருக்கிறார்கள். முனிரத்தினத்தின் மனைவிக்கு டிமாண்ட் அதிகரித்திருக்கிறது. அது மட்டும் இன்றி ரசிகர்கள் பட்டாளம் எக்கச்சக்கமாக எகிரி உள்ளது. ஆரம்பத்தில் பணத்திற்காக முனிரத்தினம் இதையெல்லாம் செய்தாலும் ஒரு கட்டத்தில் மனைவியின் நிர்வாண வீடியோ சொந்த ஊரின் சுற்றுவட்டார பகுதிகளில் வைரலாக பரவியிருக்கிறது. சிலர் அது முனிரத்தினத்தின் மனைவிதான் என்று அடையாளம் கண்டு கொண்டு அவரிடமே விசாரித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் காலப்போக்கில் அவருக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கிறது. தான் கட்டாயப்படுத்தி மனைவியை இந்த தொழிலில் தள்ளியது என்று சொந்த பந்தங்களுக்கு தெரிய வந்தால் பிரச்சனையாகிவிடும் என்பதால் மனைவியுடன் சண்டையிட்டு அவரை வீட்டை விட்டு விரட்டியிருக்கிறார் முனிரத்தினம். மேலும்
குழந்தைகளையும் கொடுக்காமல் விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். ஒரு பாவமும் அறியாத தனக்கு ஏன் இந்த தண்டனை என்று மனம் நொந்து அந்த பெண் கணவனால் இழைக்கப்பட்ட கொடுமைகள் குறித்து ஆர்சிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். கொடுமன்னு கோவிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுச்சான் என்ற கதையாய் புகார் கொடுக்க காவல் நிலையம் சென்ற பெண்ணின் விவரத்தை கேட்ட ரமணா என்ற காவலர், ஹோட்டலுக்கு வருகிறாயா, உல்லாசமாக இருக்கலாம் என வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் தனது கஷ்டத்தை சொல்ல இடமே இல்லையா என்று கண்ணீருடன் கலங்கி நின்ற பெண் இறுதியாக திருப்பதி பத்திரிகையாளர் மன்றத்தை நாடியிருக்கிறார். அங்கே ஆதாரத்தை காட்டி கணவன் மற்றும் காவலரால் ஏற்பட்ட கொடுமைகள் குறித்து கூறியுள்ளார். விரைவில் இந்த வழக்கை போலீசார் விசாரித்து அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.